12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 வகையீடுகள் மற்றும் பகுதி வகைக்கெழுக்கள் பயிற்சி 8.6இல் மூன்றாம் கணக்கு பார்க்கலாம். w of x, y, z equal to x square plus y square plus z square, x equal to e power t, y equal to e power t sin t மற்றும் z equal to e power t cos t எனில் dw by dt ஐ காண்க என கேட்கப்பட்டுள்ளது. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பு w of x, y, z equal to x square plus y square plus z square என கொடுக்கப்பட்டுள்ளது. dw by dt கணக்கிடணும். w ஆனது x, y, z என்ற மூன்று மாறிகளை சார்ந்து இருக்கிறதுனால மூன்று மாறிகளை பொறுத்த பகுதி வகையீட்டை முதல்ல கணக்கிடலாம். அதாவது w by x, x ஸ்கொயரின் வகையீடு 2x, y ஸ்கொயர் மற்றும் z ஸ்கொயர் ஆனது மாறிலி மதிப்புகளாக அமையும். அதை வகைப்படுத்தும் பொழுது 0 ஆயிடும். அடுத்து w by z என்பது x ஸ்கொயர் y ஸ்கொயர் மாறிலி 0 ஆயிடும். y ஸ்கொயரின் வகையீடு 2y, w by yன் மதிப்பு w by z ஆனது x ஸ்கொயர் y ஸ்கொயர் மாறிலி மதிப்புகளாக அமையும். வகைப்படுத்தும் பொழுது 0. z ஸ்கொயரின் வகையீடானது 2z ஆகும். z ஸ்கொயரின் வகையீடு 2z ஆகும். அடுத்து xyz என்பது t என்ற ஒரே ஒரு மாறியை சார்ந்திருப்பதனால dx by dt, dy by dt, dz by dt கணக்கிடலாம். x என்பது e power t, dx by dt என்பது e power t இன் வகையீடு e power t தான். அடுத்து y இன் மதிப்பு y equal to e power t sin t என கொடுக்கப்பட்டுள்ளது. dy by dt t ஐ பொறுத்த வகையீடு e power t அப்படியே இருக்கும். sin t இன் வகையீடு cos t ப்ளஸ் sin t அப்படியே வச்சுட்டு e power t வகைப்படுத்திட்டோம்னா e power t. e power t பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம்னா பிராக்கெட்டில் அமையக்கூடிய மதிப்புகள் cos t ப்ளஸ் sin t ஆகும். cos t ப்ளஸ் sin t. இறுதியாக z வகைப்படுத்தலாம். z ஈக்குவல் டு மதிப்பு e power t cos t என கொடுக்கப்பட்டுள்ளது. e power t cos t. இதே போல தான் dz by dt, e power t அப்படியே வச்சுட்டு cos t பண்ணும்பொழுது cos t இன் வகையீடு மைனஸ் sin t ப்ளஸ் cos t அப்படியே வச்சுட்டு e power t பண்ணிட்டோம்னா e power t. e power t பொதுவாக வெளியில் எடுக்க போக பிராக்கெட்டில் வரக்கூடிய மதிப்புகளானது மைனஸ் sin t ப்ளஸ் cos t ஆகும். மைனஸ் sin t ப்ளஸ் cos t. கணக்கிட வேண்டியது dw by dt வேணும். இப்போ dw by dt வேணும் அப்படிங்கிறப்ப அதனுடைய மதிப்புகள் நமக்கு எப்படி எழுதலாம்? w by x into dx by dt ப்ளஸ் இதே போல் w by y என்ற மாதிரி dy by dtன்னு கொடுக்கலாம். ப்ளஸ் w by z into dz by dtன்னு கொடுக்கலாம். மதிப்புகள் ஒன்றொன்னையும் பிரதியிடுவோம். w by x இன் மதிப்பானது 2x, dx by dt இன் மதிப்பு ஒரு e power t, w by y இன் மதிப்பு 2y, dy by dt இன் மதிப்பு dy by dt இன் மதிப்பானது e power t cos t ப்ளஸ் e power t sin t என அமைகிறது. ப்ளஸ் w by z இன் மதிப்பு w by z இன் மதிப்பு 2z, பிராக்கெட்டில் வரக்கூடிய மதிப்புகளானது e power t cos t, dz by dt இன் மதிப்பு e power t cos t மைனஸ் e power t sin t என கிடைக்கிறது. மதிப்புகளை பிரதியிட்டுட்டோம். இதை சுருக்கும் பொழுது எக்ஸுக்கு பதிலாக அனைத்து உறுப்புகள்லையுமே பொதுவாக இருக்கிறது என்ன அப்படின்னா e power t தான் பொதுவாக இருக்குது. அப்போ e power t-ஐயும் ஒரு 2 பொதுவாக இருக்கிறனால 2ஐயும் வெளியில் எடுத்துடலாம். 2 e power t-யை வெளியில் எடுக்க போக பிராக்கெட்டில் மீதம் வரக்கூடிய மதிப்புகளானது எக்ஸ், 2 வெளியில் எடுத்துட்டா அப்போ ஒய், பிராக்கெட்டில் ஒரு e power t-யை தான் வெளியில் எடுக்க போக மீதம் cos t ப்ளஸ் sin t மட்டும் அமையும். ப்ளஸ் அடுத்த ஒன்றில் 2 e power t-யை வெளியில் எடுக்க போக z e power t cos t மைனஸ் e power t sin t. e power t-யை தான் இந்த இடத்துல வெளியில் எடுத்துட்டனால e power t-ங்கிற மதிப்பு வராது, ஒரு sin t மட்டும் வரும். பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிடலாம். xyzக்கு பதிலாக மதிப்புகளை பிரதியிடும் பொழுது 2 e power t, x-இன் மதிப்பானது e power t ப்ளஸ் y-இன் மதிப்பானது e power t sin t, பிராக்கெட்டில் வரக்கூடியது ஒரு cos t ப்ளஸ் sin t என எழுதிடலாம். அடுத்து z-இன் மதிப்பு z என்பது என்ன? e power t cos t, e power t cos t, பிராக்கெட்டில் cos t மைனஸ் sin t என்பது மீதம் அமைந்திருக்கக்கூடிய மதிப்புகள் ஆகும். 2 e power t இதை சுருக்கி எழுதலாம். முதல் உறுப்பு e power t அப்படியே எழுதிட்டு அடுத்த ஒன்றில் e power t cos t sin t ரெண்டையும் பெருக்கிக்கலாம். ப்ளஸ் e power t sin t பெருக்கல் sin t எனும் பொழுது sin ஸ்கொயர் t
இறுதி மதிப்பு பெருக்கும் பொழுது இ பவர் டி காஸ் டி பெருக்கல் காஸ் டி காஸ் ஸ்கொயர் டி ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இ பவர் டி காஸ் டி சைன் டி ஆகும். இதில் எந்த மதிப்புகள் கேன்சல் ஆகிடும்னா இ பவர் டி காஸ் டி சைன் டி ப்ளஸ் மைனஸுங்கிறது 0 ஆகிடும். மீதம் அமைந்திருக்கக்கூடிய மதிப்புகள்ல இருந்து ஒரு இ பவர் டியை வெளியில் எடுக்க போக ஏற்கனவே ஒரு 2 இ பவர் டி இருக்குது. இ பவர் டி ப்ராக்கெட்டில் 1 ப்ளஸ்ஸு ஒரு சைன் ஸ்கொயர் டி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டி என அமைகிறது. 2 இ பவர் டி பெருக்கல் இ பவர் டி இ பவர் 2t 1 சைன் ஸ்கொயர் டி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டியின் மதிப்பானது 1. 2 இ பவர் 2t பெருக்கல் 2 2 பெருக்கல் 2இன் மதிப்பானது 4 இ பவர் 2t ஆகும். தேவையான dw பை dtயின் மதிப்பு 4 இ பவர் 2t ஆகும். தேங்க்ஸ்.